தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. தேர்தல் திருவிழால இன்று ரொம்ப முக்கியமான கட்டம். அநேக வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் இன்றுதான் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். ஒரு விஐபி வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளை பார்க்க போறோம். முன்னாள் மத்திய அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்களுள் ஒருவர் TR பாலு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியின் வேட்பாளராக மீண்டும் களமிறங்குகிறார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். உடன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கியஸ்தர்கள், அமைச்சர்கள் தாமு அன்பரசன் உட்பட காட்சியளிக்கக்கூடிய விஷுவல்ஸை நம்ம பார்க்கின்றோம். செங்கல்பட்டில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதனது நேரலை காட்சிகள் இவை. இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் மீரான். மீண்டும் ஸ்ரீபெரும்புத்தூர் MP வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு. இது பற்றிய மேலும் விவரங்கள். ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக மீண்டும் களம் காணுகிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு. இன்று செங்கல்பட்டு பஸ் நிலையம் அருகே இருக்கின்ற அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு TR பாலு கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலரும் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டருமான அருண்ராஜனும் தற்போது வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏராளமான திமுகவினர், கூட்டணி கட்சியினர் தற்போது அவரோடு வந்திருக்கிறார்கள். இந்த அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு தமிழக அமைச்சர் தாமு அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் SR ராஜா, G கருணாநிதி, வரலட்சுமி மதுசூதனன், மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உட்பட திமுக கூட்டணி கட்சியினர் ஏராளமானவர்கள் அங்கிருந்து ஊர்வலமாக வந்தார்கள். ஜிபியில் வந்து ஊர்வலமாக TR பாலு அங்கு அண்ணா சிலைக்கு மாலை அணித்து விட்டு அங்கிருந்து நேரடியாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தார். அங்கு அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி அருண்ராஜிடம் தமிழக அமைச்சர் தாமு அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் E கருணாநிதி, கணபதி, வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோருடன் வந்து TR பாலு அவர்கள் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதன் பிறகு அவர் வந்து தன்னடத்தை உறுதிமொழியும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு தற்பொழுது அந்த வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு தற்போது தொண்டர்களுடன் அவர் வந்து இந்த செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஏராளமான திமுக கூட்டணி கட்சியினரும் அவரோடு வந்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு கலெக்டர் அலுவலகத்தில் தற்போது பரபரப்பான ஒரு காட்சிகள் தான் காணப்படுகிறது. நன்றி. மீண்டும் களம் காண்கிறார் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலிருந்தே திரு TR பாலு. அவர் வேட்புமனுவையும் தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகள் இவை. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.